அது காரணம் இருக்குல்ல அழறதுக்குன்னு. அதான் என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு. எனக்கு எந்த காரணமும் இல்லம்மா. எனக்கு கோவம், வெறுப்பு, விரக்தி எது வந்தாலும் அதுக்கு முன்னாடி அழுகதான் வந்து நிக்கும். அது ஏன் தப்பா? இவ்வளவு வீக்கா வளர்ந்திருக்கேன். இவ்வளவு வீக்கா வளர்த்த என் அம்மா அப்பா தப்பு. அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. எல்லாருக்கும் அழுகிறதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் வந்துராது. மனசு சுத்தமா இருந்தாதான் கண்ணீர் கூட வரும், தெரியுமா? நீயே சொல்லு, என்னைக்காவது ஒரு கொலைகாரன், கொள்ளக்காரன் இவங்கெல்லாம் அழுது என்னைக்காவது பாத்திருக்கியா? புரியலையா? இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். குழந்தை பெத்துக்கிறது எவ்வளவு வலி தரக்கூடிய விஷயம்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா அப்பா அழுகிற எங்களை மாதிரி அம்மாக்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது வலினால மட்டும் வரக்கூடிய அழுகை இல்லைன்னு. இந்த உலகத்துக்கு ஒரு உயிரை கொண்டு வரும், அதை நல்லபடியா கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்ற ஒரு பயத்திலே வர அழுகதான். அப்படி அழுகிறதுனால நாங்க வலிமை இல்லாதவங்கன்னு இல்ல. அதுக்காக அழுகனாலே அதுக்கு பின்னாடி வலி மட்டும்தான் இருக்கணும்னு இல்ல. என்ன காரணம் வேணா இருக்கலாம். அந்த காரணத்தெல்லாம் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கணும்னு இல்லப்பா. ஆனா ஆம்பளை பசங்க அழக்கூடாதுன்னு சொல்றாங்க. யார் சொன்னா? அழுக என்ன எங்க அம்மா வீட்டு சேதனமா எங்களுதுன்னு சொல்லிக்க? அழுக பொதுவானது. இந்த உலகத்துல உணர்ச்சி இருக்கிற எல்லா ஜீவராசிக்குமே அழுக பொதுவானதுதான். ஜடம் இருக்குல்ல, அதுதான் எந்த உணர்ச்சியுமே இல்லாம அப்படியே இருக்கும்.